Hi friends, welcome to Lia Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் சூப். வாங்க ரொம்ப ஈஸியான வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சிடலாம். பேன் ஹீட் ஆன உடனே அதில் 2 ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே பூண்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி ஒரு சின்ன பீஸ் அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்தையுமே அரை கப் எடுத்திருக்கேன். பீன்ஸ் அரை கப், கேரட் அரை கப், நம்மளுக்கு என்ன விருப்பமான காய்கறிகளோ அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். குடமிளகா அரை கப், ஸ்ப்ரிங் ஆனியன் அரை கப், ஸ்வீட் கார்ன் அரை கப் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக காயை நல்லா வதக்கி வேக விடலாம். இந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க. அப்போ காய்கறிகள் அதுலேயே வேக ஆரம்பிச்சிடும். எல்லாமே நல்லா வெந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் கீரை, கோஸு அந்த மாதிரி கூட சேர்த்து செய்யலாம். இப்போது சூப்புக்கு காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் காரத்துக்கு தேவையானது பெப்பர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணுறேன். மிளகுத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். இதை வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஆல்ரெடி காய் எண்ணெயிலேயே நல்லா வதக்கியிருக்கோம், அதனால் அது பாதி வெந்திருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதும். இது நல்லா இப்போது காய் எல்லாமே நல்லா வெந்து ஒன்றா கொதி வரட்டும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம சூப்பில் ஆட் பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இது எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம சூப் அந்த திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும், அதுக்காக கார்ன்ஃப்ளவர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நல்லா தண்ணியாக கலந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இந்த மாதிரி தண்ணியாக கலந்து இந்த சூப்பில் ஊற்றிடலாம். காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலருங்க. அது கட்டியான பதத்துக்கு வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி கலந்துகிட்டே இருங்க, கட்டி தட்டாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே இதை நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் இந்த குளிர்காலத்துக்கு சூடாக கொடுத்தா நல்லது. ஃபைனலாக கொத்தமல்லி கீரை போடுறேன். இந்த வெஜிடபிள் சூப்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.